இனிய காலை வணக்கங்கள் மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அந்த வகையில் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பிராந்திய பிரதான பத்திரிகை செய்திகளை உள்ளடக்கியதாக இன்றைய நிகழ்ச்சியை நாங்களும் பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான செய்திகள் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்று. மிக குறிப்பாக யாழ் மாநகர சபையினுடைய முதல்வர் திரு மணிவண்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட செய்திதான் அனைத்து பத்திரிகைகளிலும் முற்பக்க பிரதான இடங்களை பிடித்திருக்கிறது. இளநாடு பத்திரிகையில் புலிகள் மீள உருவாக்க குற்றச்சாட்டு, அதிகாலை கைதான மணிவண்ணன் மாலை பிணையில் வெளியே வந்தார். வவுனியாவுக்கு அழைத்து சென்று டிஐடி விசாரித்த பின் யாழ் நீதிமன்றத்தில் ஆஜர் என்ற ஒரு செய்தி. அச்சுறுத்தி பணிய வைக்கும் போலீசாரின் அராஜக செயற்பாட்டுக்கு இடமளியும் விடுதலையான பின் மணிவண்ணன் தெரிவிப்பு. யாழ் மேயர் கைதுக்கு புலிப்பயமே காரணம் என்ற ஒரு செய்தியும். கடலில் மிதந்து வந்த போத்தல் பானத்தை குடித்த ஒருவர் பலி. திருநெல்வேலி சந்தை கடைகள் திறக்க நிபந்தனையுடன் அனுமதி. மணிவண்ணன் கைது அமெரிக்கா கவலை. மற்றும் திருநெல்வேலியில் 22 பேர் உட்பட யாழில் 24 பேருக்கு கொரோனா. பிரிட்டிஷ் கோமகன் பிலிப் காலமானார். சினோஃபார்ம் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். இவ்வாறான செய்திகளை தாங்கிக் கொண்டு இளநாடு பத்திரிகை வந்திருக்கிறது. பார்க்கலாம் முழுமையான செய்திகளை. புலிகள் மீள் உருவாக்க குற்றச்சாட்டு, அதிகாலை கைதான மணிவண்ணன் மாலை பிணையில் வெளியே வந்தார். வவுனியாவுக்கு அழைத்து சென்று டிஐடி விசாரித்த பின் யாழ் நீதிமன்றத்தில் ஆஜர். இலங்கையில் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீள் உருவாக்கம் முற்பட்ட குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 2 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் நீதவான் ஏ பீட்டர்போல் மணிவண்ணனை விடுவித்து உத்தரவிட்டிருந்தார். மணிவண்ணனுக்கு ஆதரவாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உட்பட பல சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். யாழ் மாநகரத்தை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருக்கும் பொருட்டு மாநகர சபையால் காவல் படை ஒன்று தமது பணியை ஆரம்பித்தது. இதற்கு பிரத்யேகமாக சீருடை ஒன்றும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த காவல் படை மற்றும் சீருடை குறித்து சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் சில இணைய ஊடகங்கள், சமூக வலைதளங்களில் செய்தி பரவியிருந்தன. விடுதலை புலிகளின் காவல்துறை சீருடையை ஒத்ததாக மாநகர காவல் படையின் சீருடை இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் மணிவண்ணன், மாநகர சபை உறுப்பினர் வரதராஜா பார்த்திபன் இருவரும் நேற்று முன்தினம் இரவு 8 மணிக்கு யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டனர். இவர்கள் இருவரிடமும் நேற்று அதிகாலை 2 மணி வரை வாக்குமூலம் பெறப்பட்டிருந்தது. அதன் பின்னர் வி மணிவண்ணன் பயங்கரவாத விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டார். இலங்கை போலீசாருக்கு ஒத்ததாக யாழ்ப்பாண மாநகர காவல்படை அமைக்கப்பட்டுள்ளது என்று போலீசாருக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டது. தமிழீழ காவல்துறையின் சீருடையை ஒத்த சீருடையை அணிந்திருந்தனர் என்றும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் மாநகர சபையால் அமைக்கப்பட்ட காவல் படையின் கடமைகளை இடைநிறுத்தி போலீசாரால் பணிக்கப்பட்டது. காவல் படைக்கு வழங்கப்பட்ட சீருடைகளும் போலீசாரால் கையகப்படுத்தப்பட்டதுடன் கடமைக்கு அமர்த்தப்பட்ட 5 வாக்குமூலமும் பெறப்பட்டிருந்தது. மாநகர சபை ஆணையாளர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த காவல் படைக்கான சீருடை உள்ளிட்டவற்றை ஒழுங்கு செய்தமை தொடர்பில் மாநகர சபை உறுப்பினர் வரதராஜா பார்த்திபனிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. இதன் பின்னர் விடுதலை புலிகளை மீள் உருவாக்கம் செய்ய முயற்சிப்பதாக கூறி மணிவண்ணன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் வவுனியாவில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவின் விசாரணை அலுவலகத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்தார். மணிவண்ணனை பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்ததற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன. அத்துடன் அவரை உடனடியாக விடுதலை செய்யுமாறும் வலியுறுத்தப்பட்டதுடன் அமெரிக்க தூதுவர் அலைனா உள்ளிட்ட வெளிநாட்டு ராஜதந்திரிகள் இந்த கைது குறித்து கவலை வெளியிட்டிருந்தனர். இந்த சூழலில் நேற்று மாலை மணிவண்ணன் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அச்சுறுத்தி பணிய வைக்கும் போலீசாரின் அராஜக செயற்பாட்டுக்கு இடமளியோம், விடுதலையான பின் மணிவண்ணன் தெரிவிப்பு. போலீசாரின் அச்சுறுத்தி பணிய வைக்கும் கேவலமான அராஜக செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ள யாழ் மாநகர முதல்வர் வி மணிவண்ணன், நகரின் தூய்மையை பேண நடவடிக்கை எடுத்தது அவர்களின் பார்வையில் தவறு என்றால் அதே தவறை தொடர்ந்து செய்வோம் என கூறியிருந்தார். சட்டம் ஒழுங்கின் பிரகாரமும் மாநகர சபைக்கும் அதன் முதல்வருக்கும் இருக்கும் அதிகாரத்தின் பிரகாரமே நான் தூய்மையை செயற்பாடுகளை முன்னெடுக்க காவல் பணியாளர்களை நியமித்தேன். இந்நிலையில் மாநகர சபையில் சுயாதீனத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்ற கேவலமான செயற்பாடே எனது கைது எனவும் மணிவண்ணன் தெரிவித்திருந்தார். பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்ட யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் நேற்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார். இதன் பின்னர் தனது சார்பாக சட்டத்தரணிகள் சகிதம் நீதிமன்றம் முன்பாக செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். என்னை யாழ் போலீஸ் நிலையம் அழைத்த போலீசார் நீண்ட நேர விசாரணை செய்தனர். பின்னர் இன்று
அதாவது நேற்று அதிகாலை 2 மணி அளவில் உங்களை கைது செய்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கிறோம் என தெரிவித்தனர். பின்னர் என்னை வவுனியா கொண்டு சென்று தடுத்து வைத்து வாக்குமூலம் பெற்றனர். மாநகர சபை பணியாளர் நியமனம் மற்றும் அவர்களின் சீருடை விடயத்தில் புலிகளை மீள் உருவாக்கம் செய்வதாக என் மீது குற்றச்சாட்டப்பட்டது. மாநகர சபையின் சட்ட வரம்பின் கீழ் செய்யப்பட்டது பயங்கரவாதமா? வாக்குமூலத்தின் பின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எனது மீது வழக்கு பதிவு செய்யாமல் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மாநகர சபையின் சுயாதீன செயற்பாடுகளில் செயற்படுகின்ற எந்த அதிகாரமும் போலீசாருக்கு இல்லை. போலீசாரின் இவ்வாறான அராஜக செயற்பாட்டுக்கு எதிராக தொடர்ந்து சட்ட ரீதியாக போராட நான் தயார். போலீஸ் அராஜகத்தை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை. எனக்காக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் உள்ளிட்ட அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் நன்றி. வவுனியா வந்த சட்டத்தரணிகள், எனது விடுதலைக்காக குரல் எழுப்பிய எனது ஆதரவாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். அதேபோல யாழ் மேயர் கைதுக்கு புலிப்பயமே காரணம். தமிழீழ விடுதலை புலிகள் குறித்த பயம் ஆயுத போராட்ட முடிவுக்கு வந்து 12 வருடங்களுக்கு பின்னரும் இலங்கை போலீசாரிடையே நீடிக்கிறது. மணிவண்ணன் மீதான குற்றச்சாட்டு மற்றும் கைது அதன் பின்னணியிலே இடம்பெற்றுள்ளது என ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மாநகர சபை கட்டளை சட்டத்தின் கீழ் போக்குவரத்துக்களை இடையூறின்றி ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் மற்றும் மாநகர சபை பணியாளர்களை நியமிக்கும் அதிகாரம் முதல்வருக்கு இருக்கிறது. அந்த சட்டப்படிதான் முதல்வர் மணிவண்ணன் தனது கடமையை செய்தார். இதில் சட்டமீறல் எதுவும் இல்லை எனவும் சுமந்திரன் கூறியுள்ளார். பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்ட முதல்வர் மணிவண்ணன் நேற்று இரவு யாழ் நீதவான் முன் ஆஜர் செய்யப்பட்ட நிலையில் சுமந்திரன் தலைமையில் 25 வரையான சட்டத்தரணிகள் மன்றில் மணிவண்ணன் சார்பில் ஆஜராகி இருந்தனர். இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதவான் மணிவண்ணனை 2 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவித்திருந்தார். இதனையடுத்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போதே சுமந்திரன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நீதிமன்றில் நேற்று மணிவண்ணன் முற்படுத்திய போலீசார் புலிகளின் காவல்துறையை ஒத்த சீருடையை பணியாளர்களுக்கு வழங்கினார் என்ற குற்றச்சாட்டில் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு விண்ணப்பம் செய்தனர். எனினும் போலீசாரின் கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எனது தலைமையில் முன்னிலையான 25 வரையான சட்டத்தரணிகள் வாதிட்டோம். மாநகர சபை கட்டளை சட்டத்தின் கீழ் போக்குவரத்துகளை சீர் செய்யும் பூரண அதிகாரம் மாநகர சபைக்கு உண்டு. அதேபோன்று மாநகர சபை ஊழியர்களை நியமிக்க அதிகாரமும் முதல்வருக்கு உண்டு. மாநகர சபை தீர்மானம் அடிப்படையில் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி முதல்வர் மணிவண்ணன் காவல் பணியாளர்களை நியமித்திருந்தார் என நாம் வாதிட்டோம். புலிகள் அமைப்புடன் இந்த விடயத்தை தொடர்புபடுத்தி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளமையானது புலிகள் குறித்த போலீசாரின் பயத்தையே வெளிப்படுத்துகிறது. ஆண்கள் பொதுவாக இளநீல நிறத்தில் ஆடை அணிகின்றனர். அவ்வாறாயின் அவர்கள் அனைவரும் புலிகளா? கொழும்பில் வாகன தரிப்பிடத்தில் காவலர்கள் இதே சீருடை அணிந்தே கட்டணம் வசூலிக்கின்றனர் எனவும் மன்றில் எடுத்துரைத்திருந்தோம். இதன்போது மாநகர சபை பணியாளர்களின் சீருடையில் புலிகளின் லட்சணை இருந்ததா என நீதவான் கேள்வி எழுப்பியிருந்தார். அத்துடன் மாநகர சபை லட்சணையை தவறாக இனங்காண முடியாது. கொழும்பு மாநகர சபையால் இதே போன்றதொரு ஆடையுடன் பணியாளர்களை பணிக்கு அமர்த்த முடியும் என்றால் அதனையே யாழ் மாநகர சபையால் ஏன் செய்ய முடியாது? கொழும்பில் அனுமதிப்போம், யாழ்ப்பாணத்தில் அனுமதிக்க மாட்டோம் என்றால் இந்த நாட்டில் மாவட்டத்துக்கு மாவட்டம் வெவ்வேறு சட்டங்கள் இருக்கின்றனவா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். மணிவண்ணன் கைது அமெரிக்கா கவலை என்ற செய்தி. யாழ் மாநகர சபை முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளமை கவலை அளிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ரெலைனா டெப்ளிட்ஸ் நேற்று வெள்ளிக்கிழமை வெளியிட்ட ட்விட்டர் பதிவு ஒன்றிலேயே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபையின் முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அலைனா, எல்லோருடைய அடிப்படை சுதந்திரத்தையும் பாதுகாக்கும் அதேவேளை பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுவதற்கு நீதித்துறை பாதுகாப்புகளுடன் கூடிய வலுவான சட்ட விதிமுறைகளை கொண்டிருப்பது சிறந்த வழியாகும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். இவை தவிர கொரோனா செய்திகள் பல வெளிவந்திருக்கிறது. அதற்கிடையில் கடலில் மிதந்து வந்த போத்தல் பானத்தை குடித்த ஒருவர் பலி என்ற ஒரு செய்தி. யாழ் மாவட்டம் வடமராட்சி கிழக்கு கடலில் மிதந்து கரையொதுங்கிய மதுபானம் என்று நம்பப்படும் ஒரு வகை பானத்தை அருந்திய ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை கரையொதுங்கிய இந்த போத்தலை எடுத்து
சுமார் 20 பேர் வரை பருகியுள்ளனர் என்று தெரிய வருகிறது. இதை அருந்தியவர்களில் ஒருவர் உடல்நிலை பாதிக்கப்படவே அவர் உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். எனினும் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர்கள் நாகர்கோவில் கிழக்கைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான கந்தையா ஸ்ரீகுமார் என்று தெரிய வந்துள்ளது. இவருடைய வயது 46. இந்த சம்பவத்தை அடுத்து சிலர் தாமாகவே சென்று உடல்நல பரிசோதனை உட்படுத்திக் கொண்டனர். திருநெல்வேலி சந்தை கடைகள் திறக்க நிபந்தனையுடன் அனுமதி. திருநெல்வேலி சந்தை தொகுதி மற்றும் கடைகளை நாளை ஞாயிற்றுக்கிழமை திறப்பதற்கு நிபந்தனையுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலை குறித்த வியாபார நிலையங்கள் திறக்கப்படுகின்ற போதிலும் அதில் பணியாற்றுபவர்கள் ஒவ்வொருவரும் PCR பரிசோதனை மேற்கொண்டு அவர்களுக்கு தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தும் பத்திரம் வைத்திருந்தால் மட்டுமே வியாபார மையங்களை திறக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். நேற்று யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் திருநெல்வேலி சந்தை தொகுதி மற்றும் கடை தொகுதிகளைச் சேர்ந்த 22 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருந்தனர். முதலாம் கட்ட PCR பரிசோதனைகளில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக எடுக்கப்பட்ட மாதிரிகளிலேயே அவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். அதேபோல திருநெல்வேலியில் 22 பேர் உட்பட யாழில் 24 பேருக்கு கொரோனா. யாழ்ப்பாணத்தில் மேலும் 24 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று நேற்று வெள்ளிக்கிழமை உறுதி செய்யப்பட்டது என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடம் மற்றும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீட ஆய்வுக்கூடம் இரண்டிலும் 760 பேரின் மாதிரிகள் நேற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தன. இதன்போது 26 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. இவர்களில் யாழ்ப்பாணத்தில் 24 பேரும், கிளிநொச்சியில், முல்லைத்தீவில் தலா ஒருவரும் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டனர். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் ஒருவருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் பொதுச்சந்தை மற்றும் கடை தொகுதிகளைச் சேர்ந்த 22 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்களில் சுய தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் 14 நாட்களின் பின் நேற்று முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையிலேயே தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கிளிநொச்சி முல்லைத்தீவில் தலா ஒருவர் தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டிருந்தார். இவர்கள் இருவரும் சுய தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்றும் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். சினோஃபார்ம் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். சினோஃபார்ம் தடுப்பூசி முறையான ஒப்புதல் இல்லாமல் பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சீனா உற்பத்தி செய்துள்ள கொரோனா தடுப்பூசிக்கு தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதி இன்றி வழங்கப்படுவதை தடுக்கும் உத்தரவு கோரப்பட்டுள்ளது. நோயாளிகளின் உரிமைகளுக்கான மக்கள் இயக்கம் என்ற அமைப்பே இந்த தகவலை தெரிவித்துள்ளது. கூடவே மனுவையும் தாக்கல் செய்துள்ளது. சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி, இராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன, சுகாதார நிபுணர் மருத்துவர் பாலித அபயகோன், சட்டமா அதிபர் தப்புலடி லிவேரா ஆகியோர் பதில் கூற வேண்டியவர்களாக பெயரிடப்பட்டுள்ளது. சினோஃபார்ம் தடுப்பூசியை அதன் செயல்திறன், பாதுகாப்பான மற்றும் நல்ல தரம் குறித்த முறையான ஒப்புதல்கள் பெறும் வரை அதன் பாவனையை உடன் நிறுத்த வேண்டும் என்று பதிலளிக்க வேண்டியவர்களாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சினோஃபார்ம் தடுப்பூசிக்கு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுமதி கிடைக்கும் வரை இலங்கையர்களுக்கு பயன்படுத்தப்படாது என்று சுகாதார அமைச்சர் நேற்று முன்தினம் உறுதியளித்தார். இந்நிலையில் சீனா பரிசாக அளித்த 6 லட்சம் தடுப்பூசிகள் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இலங்கையை வந்தடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பிரிட்டிஷ் கோமகன் பிலிப் காலமானார். பிரிட்டனின் மகாராணி 2ஆம் எலிசபெத்தின் கணவர் கோமகன் பிலிப் 99வது வயதில் நேற்று காலமாகியிருந்தார். அண்மை நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வந்தார். இந்நிலையில் அவர் நேற்று காலமானார். வின்ஸ்டர் கேஸ் அரச மாளிகையில் கோமகன் பிலிப்பின் உயிர் பிரிந்தது என்று பக்கிங்ஹாம் அரண்மனை தகவல்கள் தெரிவித்தன. பிரிட்டிஷ் மகாராணி 2ஆம் எலிசபெத்துடன் 1974ஆம் ஆண்டு திருமண பந்தத்தில் இணைந்தார். இருவரும் 73 ஆண்டுகள் இல்லற வாழ்வை தொடர்ந்து வந்தனர். பிரிட்டிஷ் அரசின் பட்டத்துக்கு உரியவராக அடுத்த இடத்தில் இருந்த அவர் வயது மூப்பு காரணமாக 2017ஆம் ஆண்டு பொது வாழ்வில் இருந்து ஓய்வு பெற்றார். அத்துடன் பிரிட்டிஷ் அரச குடும்ப வரலாற்றில் மிக அதிக காலம் இளவரசராக இருந்தவர் பிலிப் என்பது குறிப்பிடத்தக்கது.
இவை தவிர இல்நாடு பத்திரிகையில் ஷெஹான் சேமசிங்க மீது நடவடிக்கை அவசியம் என்று 6ஆம் பக்கத்திற்கு ஒரு முழுமையான செய்தி. சாணக்கியன் தொடர்பாக ரஞ்சனின் எம்பி பதவியை பறிப்பதற்கு அரசு சூழ்ச்சி என்று 7ஆம் பக்கத்திற்கு ஒரு செய்தி. போர்க்குற்ற விசாரணைக்கு ஒத்துழைக்கவே மாட்டோம் என்று 12ஆம் பக்கத்துக்கு ஒரு செய்தி. மற்றும் மணிவண்ணன் கைதில் மகிழ்வோர் இனி தமிழ் தேசியம் பேச முடியாது என்று மனோகணேசன் தெரிவித்தார் என்ற செய்தி 13ஆம் பக்கத்துக்கு நீண்டு செல்கிறது. இவை ஈழநாடு பத்திரிகை இன்றைய தினம் காலை பொழுதில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள். முழுமையான செய்திகளை பார்க்கலாம். அதுவரையில் ஒரு இடைவேளை. சனிக்கிழமை காலை பொழுதில் பத்திரிகையில் ஒரு பார்வை பகுதியினூடாக நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். அங்கும் மணிவண்ணன் கைது தொடர்பான செய்திகள் தான் மிக அதிக இடங்கள் பிடித்திருக்கிறது. தனிமையில் அதை பார்ப்பதற்கு மேற்பக்க முதல் செய்தியாக தனிமையில் வசித்தவர் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி 19ஆம் பக்கத்துக்கு செல்கிறது. மற்றும் திருநெல்வேலி கடைகள் ஞாயிறு முதல் திறக்கும் யாழ்ப்பாணத்தில் 24 பேருக்கு தொற்று. கனவிலும் கிடைக்காது சமஷ்டி சரத் வீரசேகர திட்டவட்டம். கடலில் வந்த பானத்தை அருந்தியவர் உயிரிழப்பு. திங்கள் சிறப்பு விடுமுறை. புலிகளை மீளுருவாக்கவே மேயர் மணி முயற்சியாம் அமைச்சர் சரத் வீரசேகர கண்டுபிடிப்பு. மணிவண்ணனுக்கு பிணை. போலீஸ் அதிகாரம் மேயருக்கு இல்லை அரசு திட்டவட்டம். சீனாவின் தடுப்பூசியை பயன்படுத்த தடை விதிக்க கோரி மனு தாக்கல். மூத்த சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசா தாக்கல் என்ற ஒரு செய்தி. கனவிலும் கிடைக்காது சமஷ்டி சரத் வீரசேகர திட்டவட்டம் என்ற பிரதான செய்தியை பார்க்கலாம். புதிய அரசமைப்பிலும் ஒற்றையாட்சியை பேணப்படும். ஒற்றையாட்சியால் நாடு எந்த பேரழிவையும் சந்திக்கவில்லை. சமஷ்டி அல்லது கூட்டாட்சி என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை. இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். புதிய அரசமைப்பு உருவாக்க நிபுணர் குழுவிடம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் யோசனைகளை அந்த கட்சியின் சார்பில் விக்னேஸ்வரன் சமர்ப்பித்திருந்தார். அதில் ஒற்றையாட்சியால் தான் நாடு பேரழிவை சந்தித்தது என்றும் புதிய அரசியலமைப்பில் சமஷ்டி அல்லது கூட்டாட்சி முறைமை உருவாக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே சரத் வீரசேகர மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, சமஷ்டி அல்லது கூட்டாட்சி என்ற பேச்சுக்கே இந்த ஆட்சியில் இடமில்லை. இந்த முறைமைகள் புதிய அரசமைப்பில் இருக்க வேண்டும் என்று விக்னேஸ்வரன் அணியினர் கனவு காணக்கூடாது. நடைமுறையில் இருக்கும் ஒற்றையாட்சி முறைமை மூலம்தான் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும். புதிய அரசியலமைப்பில் இது தொடர்பில் தெளிவாக குறிப்பிடப்படும். ஒற்றையாட்சி முறைமையால் இந்த நாடு பேரழிவுகளை சந்திக்கவில்லை. பேரழிவை சந்திக்க சென்று கொண்டிருந்த நாட்டை மீட்டெடுத்திருந்தோம். தமிழீழ விடுதலை புலிகளின் தமிழீழ கனவை தவிடுபொடியாக்கினோம். அவர்களை இல்லாதொழித்தோம். சமஷ்டி அல்லது கூட்டாட்சி முறைமைதான் பிரிவினைக்கு வழிவகுக்கும். அது நாட்டை பிளவுபடுத்தும். நாட்டின் நல்லிணக்கத்துக்கு பாதகமாக அமையும் என்று தெரிவித்திருந்தார். அதேபோல போலீஸ் அதிகாரம் மேயருக்கு இல்லை அரசு திட்டவட்டம் என்ற ஒரு செய்தியும் போலீசாரின் பணிகளை முன்னெடுப்பதற்கான அதிகாரம் ஒருபோதும் மாநகர முதல்வருக்கு வழங்கப்பட மாட்டாது என்று ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவும் அமைச்சருமான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் மேயர் கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். போலீசின் செயலையும் மாநகர சபையா செய்கின்றது. நாட்டில் சட்டம் எங்கே என்று தொலைக்காட்சி ஒன்று கேள்வி எழுப்பியது. உங்கள் கட்சி உறுப்பினர் ஒருவரே தொலைக்காட்சியில் கேட்டிருந்தார். சட்டம் தற்போது செயற்படுகின்றது. புலிகளின் காலத்தில் வடக்கில் நீதிமன்றம் மற்றும் போலீஸ் எவ்வாறு செயற்பட்டது என்பது எமக்கு தெரியும். எனவே போலீசின் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு மேயருக்கும் அனுமதி வழங்கப்படாது என்பதை அரசின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். புலிகளை மீளுருவாக்கவே மேயர் மணி முயற்சியாம் அமைச்சர் சரத் வீரசேகர கண்டுபிடிப்பு. யாழ்ப்பாண மாநகர சபையின் அனுமதியின்றி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து தன்னிச்சையாகவே மேயர் மணிவண்ணன் காவல்படை உருவாக்கியுள்ளார். அவர்களின் சீருடை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் காவல்துறையின் சீருடையை ஒத்ததாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்ய முயன்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாண மாநகர மேயர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றின் கொழும்பு செய்தியாளருக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார்.
தமிழீழ விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்ய முயன்றார் என்று எந்த அடிப்படையில் சொல்கின்றீர்கள்? தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் காவல்துறை பயன்படுத்திய சீருடையை ஒத்த சீருடையைத்தான் யாழ் மாநகர சபை மேயர் மணிவண்ணன் காவல்துறை உறுப்பினர்களுக்கு பயன்படுத்தியுள்ளார். இதே சீருடையைத்தானே கொழும்பு மாநகர சபையும் பயன்படுத்தியுள்ளதே என்ற கேள்விக்கு கொழும்பு மாநகர சபையின் சீருடைக்கும் இதற்கும் வித்தியாசங்கள் உள்ளன. கொழும்பு மாநகர சபை மேற்படி திட்டத்தை சபையின் முழுமையான அனுமதியுடன் செயற்படுத்துகிறது. ஆனால் யாழ்ப்பாண மாநகர சபையில் மேயர் மணிவண்ணனின் தனிப்பட்ட விருப்பில்தான் இந்த படை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சீருடையும் அவரின் விருப்புக்கு அமைவாகவே தயாரிக்கப்பட்டுள்ளது. இது எமது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் மாநகர காவல் படைக்கோ அவர்களது சீருடைக்கோ மாநகர சபையின் அனுமதியை மணிவண்ணன் பெற்றுக்கொள்ளவில்லை. மாநகர சபையின் அதிகாரங்களை அவர் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். மேலும் காவல் படை போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட ஆரம்பித்துள்ளது. சமூக ஊடகங்களில் மாநகர சபையின் சீருடையையும் புலிகளின் காவல்துறையின் சீருடையும் ஒப்பிட்டு படங்கள் பகிரப்பட்டுள்ளன. அதை தமிழ் தரப்பினரை சுட்டிக்காட்டியுள்ளனர் என்றும் தெரிவித்திருந்தார். திங்கள் சிறப்பு விடுமுறை நாளை மறுதினம் 12ஆம் திகதி திங்கட்கிழமை சிறப்பு அரச விடுமுறை தினமாக அறிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 13 மற்றும் 14ஆம் திகதிகளில் தமிழ் சிங்கள புத்தாண்டு விடுமுறை தினங்களாக உள்ள நிலையில் 12ஆம் திகதியும் சிறப்பு விடுமுறை தினமாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிவண்ணனுக்கு பிணை என்ற செய்தி பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வர் வி மணிவண்ணனுக்கு நேற்று இரவு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்று பிணை வழங்கியது. யாழ்ப்பாண மாநகரத்தின் தூய்மையை பேணுவதற்காக மாநகர சபையால் 5 பேர் கொண்ட காவல் படை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. கடந்த புதன்கிழமை இந்த பிரிவினர் பரீட்சார்த்தமாக தங்கள் கடமைகளை மேற்கொண்டிருந்தனர். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சீருடை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் காவல்துறையின் சீருடையை ஒத்ததாக இருந்தது என்று கூறி யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர் தா ஜெயசீலனிடம் வாக்குமூலம் பெற்ற போலீசார் அந்த சீருடைகளை தம்வசம் எடுத்திருந்தனர். நேற்று முன்தினம் இரவு 8 மணியளவில் யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் வி மணிவண்ணன் மற்றும் உறுப்பினர் வ பார்த்திபன் ஆகியோர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டனர். அவர்கள் இருவரிடமும் நேற்று அதிகாலை 2 மணி வரை போலீசார் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்ட வி மணிவண்ணன் வவுனியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரிடம் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பின்னர் நேற்று மதியம் 1 மணி அளவில் சட்ட மருத்துவ பரிசோதனைக்காக அவர் வவுனியா பொது மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அதன் பின்னர் மீண்டும் கண்டி வீதியில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவரை சந்திப்பதற்கு சட்டத்திறனிகள் குழாம் முயன்ற போதும் அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. வி மணிவண்ணனின் சகோதரரான சட்டத்திறனி வி திருக்குமரனுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டது. நேற்று இரவு 8:30 மணியளவில் யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்துக்கு பலத்த பாதுகாப்புடன் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் வி மணிவண்ணன் கொண்டு வரப்பட்டிருந்தார். இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் கீழ் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குற்றச்செயல்களை தூண்டினார் என்று தெரிவித்து அவரை விளக்கமறியலில் வைக்க அனுமதி வேண்டும் என்று கோரியிருந்தார். யாழ்ப்பாண மாநகர சபை ஊழியர்கள் 5 தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் காவல்துறையின் சீருடையை போன்ற சீருடை வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் போலீசாரில் ஈடுபட வேண்டிய வீதி போக்குவரத்து கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர் என்றும் நீதவானுக்கு அறிக்கையிட்டிருந்தனர். வி மணிவண்ணன் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் சமர்ப்பணங்களை முன்வைத்தனர். மாநகர சபை கட்டளை சட்டத்தின் கீழ் வீதிகள் தொடர்பான விசேட அதிகாரங்கள் மாநகர சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. மாநகர சபை கடமைகளை செய்வதற்கு ஊழியர்களை நியமிக்கும் அதிகாரமும் மாநகர சபைக்கு உண்டு. மாநகர சபை 2 வாரங்களுக்கு முன்னர் நிறைவேற்றிய தீர்மானத்தை பிரதான நிறைவேற்று உத்தியோகத்தர் என்ற அடிப்படையில் மேயர் செயற்படுத்தியிருந்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் சீருடையை ஒத்தது என்று கூறப்படும் விடயத்தில் கொழும்பு மாநகர சபையில் வாகனங்கள் தரிக்கும் இடத்தில் பணம் அறவிடுவதற்காக பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளவர்களும் இவ்வாறான சீருடையை பயன்படுத்துகின்றனர் என்று சட்டத்தரணிகள் சமர்ப்பணங்களை முன்வைத்தனர். வாத பிரதிவாதங்களை அடுத்து நீதிமன்றம் யாழ்ப்பாண மாநகர முதல்வரை 2 லட்சம் ரூபாய் ஆழ்பிணையில் செல்ல அனுமதித்தது. வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. தனிமையில் வசித்தவர் உயிரிழப்பு. தனிமையில் வசித்த ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கொடிகாமத்தை சேர்ந்த சி ராமேஸ்வரன் 40 வயது என்பவரை உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மதியம் நடந்துள்ளது. இறப்பு விசாரணைகளை திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி திருமதி சி தவமலர் மேற்கொண்டிருந்தார். உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது.
திருநெல்வேலி பொதுச்சந்தை மற்றும் கடை தொகுதிகளில் உள்ள கடைகளின் உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்களில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் இனங்காணப்பட்ட கடைகளை தவிர்ந்த ஏனைய கடைகளை நாளை ஞாயிற்றுக்கிழமை திறக்க அனுமதிக்கப்படும். இவ்வாறு வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் தெரிவித்திருந்தார் என்ற அந்த செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையில். அது தவிர யாழ்ப்பாணத்தில் 24 பேருக்கு தொற்று உறுதி என்ற செய்தி. யாழ்ப்பாணத்தில் நேற்று 24 பேருக்கு கொரோனா தொற்று வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆகேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார் என்ற அந்த செய்தியும். கடலில் மிதந்து வந்த போத்தலில் இருந்த பானத்தை அருந்திய ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நாகர்கோயில் கிழக்கில் நடந்துள்ளது. சிறிகுமார் வயது 47 என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் நேற்று கடலில் மிதந்து வந்த போத்தல் ஒன்றில் இருந்த பானத்தை அருந்தினார் என்று கூறப்படுகிறது. அதன் பின்னர் அவருடைய உயிர் பிரிந்துள்ளது. இவைதான் உதயன் பத்திரிகை இந்த காலை பொழுதில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள். தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருநெல்வேலி சந்தைகள் கடைகள் நிபந்தனையுடன் திறக்க அனுமதி. வடக்கு சுகாதார பணிப்பாளர் ஆகேதீஸ்வரன். மற்றும் வவுனியாவில் கொரோனாவால் கணவனை தொடர்ந்து மனைவியும் மரணம் என்ற ஒரு செய்தியும். கொடிகாமத்தில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை விசேட விடுமுறை. யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் கைதாகி பிணையில் விடுவிப்பு. 10 மணி நேர விசாரணையின் பின் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். கடலில் மிதந்து வந்த திரவத்தினை அருந்திய குடும்பஸ்தர் உயிரிழப்பு. நாகர்கோவிலில் சம்பவம். யாழ்ப்பாணத்தில் 24 பேர் உட்பட வடக்கில் 27 பேருக்கு கொரோனா. 23 பேர் திருநெல்வேலி சந்தை தொகுதியில் அடையாளம். தென்னிந்திய திருச்சபையைச் சேர்ந்தோர் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி மாணவர்கள் மீது தாக்குதல் என்ற ஒரு செய்தி. அச்சுறுத்தி பணிய வைக்கும் அராஜக செயற்பாட்டுக்கு இடமளிக்கப் போவதில்லை விடுதலையின் பின் மணிவண்ணன். அடிப்படை சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். யாழ் மேயரின் கைது தொடர்பில் அமெரிக்கா கவலை. யாழ் மாநகர பிதா கைதுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கண்டனம். மணிவண்ணன் கைது மோசமான இனவாதம். நீதியரசர் விக்னேஸ்வரன். இவைதான் வலம்புரி பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகள். ஏனைய பத்திரிகையில் வந்திருக்காத குறிப்பிடத்தக்க செய்திகளை பார்த்துவிட்டு மற்ற செய்திகளை பார்க்கலாம். யாழ் மாநகர பிதா கைதுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கண்டனம். யாழ் முதல்வர் கைதுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கண்டனம் வெளியிட்டுள்ளதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிகாரியை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிகாரியை குற்றச்சாட்டு தொடர்பில் போலீசார் நடவடிக்கைக்கு உட்படுத்த முன்னர் தொடர்புடைய அமைச்சால் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சி. மேலும் கொழும்பு மாநகர தரிப்பிட அதிகாரிகளின் சீருடைகளையும் புலிகளுடையதாக ஒத்ததாக பார்க்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. அது தவிர மணிவண்ணன் கைது மோசமான இனவாதம். நீதியரசர் விக்னேஸ்வரன் தெரிவித்தார் என்ற செய்தி. யாழ் மாநகர சபை முதல்வர் மணிவண்ணன் கைது மோசமான இனவாத செயற்பாடு என நீதியரசர் விக்னேஸ்வரன் குற்றம் சுமத்தியுள்ளார். மணிவண்ணன் கைது தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ் மேயர் மணிவண்ணன் கைதானது சம்பந்தமாக உங்களது பார்வை என்ன? யாழ் மாநகர முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை மோசமான இனவாதம், பாசிசம் ஆகியவற்றின் அடிப்படையிலானது. வெளிநாடுகள் பலவற்றில் இளநீல ஆடைகளை காவல் கடமைகளில் ஈடுபடும் குழுக்கள் பயன்படுத்துவது வழமை. கொழும்பு மாநகர சபையும் இளநீல நிற சீருடையுடன் பணியாளர்களை அமர்த்தியுள்ளது. ஆனால் யாழ் மாநகர முதல்வருக்கு மட்டும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆகவே யாழ் மாநகர சபையின் ஊழியர்கள் அணிந்த ஆடை விடுதலை புலிகளின் காவல்துறையின் இளநீல நிற ஆடையை ஒத்ததாக காணப்படுகிறது என்று கூறுவது நகைப்புக்கு இடமானது. அநியாயமாக கொல்லப்பட்ட தமிழ் மக்கள் ஆவிகள் அரசாங்க தலைவர்கள் நிதானம் இழக்க வைத்து விட்டனவோ என்று நான் அறியேன். ஒரு சிறிய மாநகரத்தை நிர்வகிப்பதற்கும் தமது பிரதேசங்களை தூய்மையாக சுத்தமாக வைத்திருப்பதற்கும் கூட தமிழ் மக்கள் தமது அதிகாரங்களை பயன்படுத்துவதை சகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கும் இந்த அரசாங்கத்தின் மனநிலையையும் செயற்பாடுகளையும் சர்வதேச சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். புலிகளின் சீருடையை சீலையை போன்ற எந்த ஒரு சீலையும் எவரும் பாவித்தலாகாது என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டுள்ளதோ நான் அறியேன். 12 வருடங்களுக்கு முன்னர் இறந்து போன புலிகள் மீது அரசாங்கத்திற்கு இவ்வளவு பயமா என்று கேட்க வேண்டும் போல தோன்றுகிறது. இந்த நாட்டின் மனித உரிமை மீறல்கள் எந்த அளவு மோசமான ஒரு நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கின்றன என்பதை இந்த சம்பவம் எதிர்பார்க்கிறது. மற்றும் தென்னிந்திய திருச்சபையைச் சேர்ந்தோர் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி மாணவர்கள் மீது தாக்குதல் என்ற செய்தி. தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி மாணவர்கள் மீது தென்னிந்திய திருச்சபையைச் சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர்.
இதில் 5 மாணவர்கள் காயமடைந்து தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் துவிச்சக்கர வண்டிகளை நிறுத்தும் இடம் தமக்கு சொந்தமானது எனவும் அதில் துவிச்சக்கர வண்டிகளை நிறுத்த வேண்டாம் எனவும் கூறி தென்னிந்திய திருச்சபையைச் சேர்ந்தவர்களினால் நேற்று காலையில் மாணவர்கள் கடுமையான முறையில் தாக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில மாதங்களாக இந்த காணி பிரச்சினை நடைபெற்று தற்போது அந்த நிலம் கல்லூரிக்கு சொந்தமானது என்று மாகாண கல்வி திணைக்களத்தினால் 3 வருடங்களுக்கு முன்னர் உறுதிப்படுத்தப்பட்டு பாடசாலையிடமும் கையளிக்கப்பட்டிருந்தது என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. வவுனியாவில் கொரோனாவால் கணவனை தொடர்ந்து மனைவியும் மரணம் என்ற செய்தி. வவுனியாவில் கடந்த வாரம் கொரோனா தொற்றால் உயிரிழந்த முதியவரின் மனைவிக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் நேற்று அவர் மரணமடைந்துள்ளார். வவுனியா வடக்கு வணிகம் ஆனந்தர் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த முதியவர் ஒருவரே கொரோனாவால் அண்மையில் உயிரிழந்திருந்தார். இதேவேளை அவரது மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் சிலர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். இந்நிலையில் குறித்த முதியவரின் மனைவிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் கொழும்பு ஹோமாகம வைத்தியசாலையில் நேற்று மரணமடைந்துள்ளார். கொடிகாமத்தில் ஆணொருவரின் சடலம் மீட்பு என்ற செய்தி. கொடிகாமம் வேவில் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக அந்த செய்தி 19ஆம் பக்கம் செல்கிறது. மற்றும் எதிர்வரும் திங்கட்கிழமை விசேட விடுமுறை. இலங்கையில் எதிர்வரும் 12ஆம் தேதி திங்கட்கிழமை விசேட விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இந்த விடுமுறை நடவடிக்கை. யாழ்ப்பாணத்தில் 24 பேர் உட்பட வடக்கில் 27 பேருக்கு கொரோனா, 23 பேர் திருநெல்வேலி சந்தை தொகுதியில் அடையாளம். யாழ்ப்பாணத்தில் மேலும் 24 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை நேற்று வெள்ளிக்கிழமை கண்டறியப்பட்டது என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் ஆகிய 2 ஆய்வுக்கூடங்களிலும் 760 பேரின் மாதிரிகள் நேற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அதில் 26 பேருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டது. அவர்களில் யாழ்ப்பாணத்தில் 24 பேரும், கிளிநொச்சி முல்லைத்தீவில் தலா ஒருவரும் அடையாளம் காணப்பட்டனர். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட ஒருவருக்கும், யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் ஒருவருக்கும் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பொதுச்சந்தை மற்றும் கடை தொகுதிகளைச் சேர்ந்த 22 பேருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அவர்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் 14 நாட்களின் பின்னர் நேற்று முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையிலேயே அவர்கள் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டிருந்தது. கிளிநொச்சி, கண்டாவளை, முல்லைத்தீவு ஆகிய 2 இடங்களில் தலா ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் சுய தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இவைதான் இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய முற்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. ஏனைய செய்திகளையும் பிரதான செய்திகளையும் பார்க்கலாம் ஒரு விளம்பர இடைவேளை. மீண்டும் இடைவேளையை தொடர்ந்து பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக யாழ் தினக்குரல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். வழக்கமாக இன்றைய தினம் எல்லா பத்திரிகைகளும் முற்பக்கமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திதான் யாழ் மாநகர காவல்படை விவகாரம். யாழ் மாநகர மேயர் மணி கைது என்ற செய்தி. டிஐடி விசாரணையின் பின் பிணையில் விடுதலை, அதுதான் பிரதான செய்தியாக வெளிவந்திருக்கிறது. தமிழ் எம்பிக்கள் போர்க்கொடி என்ற ஒரு செய்தி. மாநகர மேயரினுடைய கைதுக்கு பிறகு யாழ் நகரை அழகுபடுத்துவது பயங்கரவாதம் என்றால் அதை தொடர்ந்தும் செய்வேன் மணி தெரிவித்தார் என்ற செய்தியும், சட்டத்தரணிகள் சந்திக்க அனுமதி மறுப்பு என்ற செய்தி. தமிழ் மக்களை தொடர்ந்தும் பயப்பீதியில் வைத்திருக்கும் அரசின் முயற்சியே மணியின் கைது. மணிவண்ணன் கைது குறித்து அமெரிக்கா ஆழ்ந்த கவலை. சஹ்ரானின் குண்டுகள் சாத்தோசா வாகனங்களில் கடத்தப்பட்டனவா, விசாரணை நடத்த கோருகிறார் ரிஷாட் பதுருதீன். யாழ் மாவட்டத்தில் நேற்று 24 பேருக்கு கொரோனா. பாராளுமன்றத்தில் எனக்கு அச்சுறுத்தல், நடவடிக்கை எடுக்க கோரும் சாணக்கியன் எம்பி. திருநெல்வேலி பொதுச்சந்தை கடை தொகுதி கோவிட் பாதிக்கப்பட்டவர்கள் நாளை முதல் கடைகளை திறக்க முடியும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையோரின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும், சரத் வீரசேகர தெரிவித்து 12ஆம் தேதி பொது விடுமுறை என்ற செய்தி. இனி முழுமையான செய்திகளை பார்க்கலாம். யாழ்ப்பாண மாநகர முதல்வர் வி மணிவண்ணன் நேற்று அதிகாலை பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் நகர காவல்படை உருவாக்கப்பட்ட விடயம் தொடர்பில் நேற்று இரவு 8 மணியளவில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்ட வி மணிவண்ணன் 6 மணி நேர விசாரணையின் பின்னர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியாவுக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் அழைத்து செல்லப்பட்டார். யாழ்ப்பாண நகரத்தை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஓர் அங்கமாக தண்டப்பணத்தை அறவிடும் செயற்பாட்டுக்காக
யாழ் நகர காவல்படை எனும் குழு யாழ்ப்பாண மாநகர சபையால் உருவாக்கப்பட்டது. மாநகர சபை ஊழியர்கள் 5 கொண்ட இந்த குழு பொது இடங்களில் குப்பை கொட்டுவோர், பொது இடங்களில் வெற்றிலை உமிழ்வோரிடம் தண்டம் வரவிடும் செயற்பாட்டில் ஈடுபடும் என்று முதல்வர் வி மணிவண்ணன் அறிவித்திருந்தார். அந்த குழுவுக்கு பயன்படுத்திய சீருடை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பால் பயன்படுத்த சீருடை ஒன்றை ஒத்திருந்தது என்று தெரிவித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதனையடுத்து அந்த குழுவின் செயற்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டதுடன் யாழ்ப்பாண மாநகர முதல்வர் மற்றும் ஆணையாளரிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்தனர். இந்த நிலையில் நேற்றிரவு விசாரணைக்கு யாழ்ப்பாண மாநகர முதல்வர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். சுமார் 6 மணி நேர விசாரணையின் பின்னர் யாழ்ப்பாண மாநகர முதல்வர் வி மணிவண்ணன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். யாழ் மாநகர மேயர் மணிவண்ணன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரிடம் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்திருக்கின்றனர். பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மதியம் 1 மணியளவில் சட்ட வைத்திய பரிசோதனைக்காக வவுனியா பொது வைத்தியசாலைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருந்தார் என்று அந்த செய்தி நீள்கிறது. கூடவே யாழ் மாநகர சபை காவல்படை அமைத்தமை தொடர்பில் நேற்று அதிகாலை யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டு வவுனியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்ட யாழ் மாநகர முதல்வர் வி மணிவண்ணன் நேற்று இரவு யாழ் நீதிமன்றத்தில் வைத்து பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். நேற்று மாலை வவுனியாவில் இருந்து அவர் அழைத்து வரப்பட்டிருந்த நிலையில் யாழ் நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதி முன்னிலையில் அவர் முற்படுத்தப்பட்டிருந்தார். அதன் தொடர்பாக அவர் பிணையில் செல்ல நீதிபதியால் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழ் எம்பிக்கள் போர்க்கொடி யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணனின் கைது தொடர்பில் போர்க்கொடி தூக்கிய தமிழ் எம்பிக்கள் அவரை உடனடியாக அரசு விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். பாராளுமன்றம் வெள்ளிக்கிழமை சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்தன தலைமையில் முற்பகல் 10 மணிக்கு கூடியிருந்தது. சபாநாயகர் அறிவிப்பு மனுக்கள் சமர்ப்பணம் வாய்மூல விடைக்கான வினாக்களை தொடர்ந்து தமிழ் எம்பிக்கள் யாழ் நகர முதல்வர் மணிவண்ணனின் கைது தொடர்பில் போர்க்கொடி தூக்கியதுடன் அவரை உடனடியாக அரசு விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியது. இது தொடர்பில் முதலில் ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட எம்பியான சிறிதரன் யாழ் மாநகர பகுதிகளை தூய்மைப்படுத்தும் திட்டம் ஒன்றை முன்னெடுத்ததற்காக புலிகளை மீளுருவாக்கம் செய்ய முற்பட்டதாக கூறி யாழ் மாநகர சபை முதல்வர் மணிவண்ணன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் அமைத்த காவல்படையின் சீருடை புலிகளின் காவல்துறையின் சீருடைக்கு ஒப்பானது என கூறியே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த சீருடை கொழும்பு மாநகர சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்ட சீருடைக்கு ஒப்பானது. எனவே நாட்டில் ஜனநாயகம் பேணப்பட வேண்டுமெனில் மணிவண்ணனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இல்லையேல் இதுபோன்ற நடவடிக்கைகளினால் நாடு பாரதூரமான விளைவுகளை நோக்கிய நகரும் என்று தெரிவித்தார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறுகையில், யாழ் மாநகர சபை முதல்வர் மணிவண்ணன் எமது கட்சியின் முன்னாள் உறுப்பினர் விடுதலை புலிகளின் காவல்துறையின் சீருடையை ஒத்த சீருடைகளை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இளநீல சீருடை அணிபவர்களை எல்லாம் குற்றவாளிகளாக காட்டவே நீங்கள் முற்படுகின்றீர்கள். மணிவண்ணனின் கைது ஒரு அரசியல் பழிவாங்கல். நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நாடு இராணுவ ஆட்சியை நோக்கி செல்கிறது. தமக்கு பிடிக்காதவர்கள் எதிரானவர்கள் அடக்கப்படுகின்றனர் என்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட எம்பி இரா சாணக்கியன் கூறுகையில், கொழும்பு மாநகர சபையில் பின்பற்றப்படும் நடைமுறையைத்தான் யாழ் மாநகர சபையிலும் பின்பற்றினார்கள். ஆனால் கொழும்பில் நல்லதாக உள்ளது, யாழ்ப்பாணத்தில் கெட்டதாக பார்க்கப்படுகிறது. இங்கு சீருடையின் நின்று செய்வது சரி, யாழ்ப்பாணத்தில் செய்வது பிழையா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். அடுத்ததாக பாராளுமன்றத்தில் எனக்கு அச்சுறுத்தல் நடவடிக்கை எடுக்க கோருகிறார் சாணக்கியன் எம்பி. மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் பாராளுமன்றத்தில் எனது பேச்சு கருத்து சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ள ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க மீது சபாநாயகர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட எம்பி ரா சாணக்கியன் கூறியிருந்தார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை சிறப்புரிமை மீறல் பிரச்சனையை முன்வைத்த போதே இவ்வாறு அவர் வலியுறுத்திய நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட எம்பி இரா சாணக்கியன் மேலும் கூறுகையில், கடந்த 7ஆம் திகதி நான் இந்த சபையில் ஆற்றிய உரை தொடர்பில் 8ஆம் திகதி தனது கருத்தை முன்வைத்த ராஜாங்க அமைச்சரான செகான் சேமசிங்க என்னை உடனடியாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார். இது மக்களின் பிரதிநிதியான இந்த பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படும் செயலாக உள்ளது. ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க இப்பாராளுமன்றத்தை 3 தடவைகளாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். அவர் முதலில் பாராளுமன்ற கலாசாரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கூறிய கருத்தொன்று தொடர்பில் அவர் குற்றப்புலனாய்வு பிரிவு என்னை விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறி அச்சுறுத்தல் விடுக்கிறார். எனது உரை தொடர்பில் அவர் இங்கு தெரிவித்த கருத்துக்களை சபாநாயகர் ஹன்சாடை பெற்று உறுதிப்படுத்த அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனது கருத்துக்கள் தொடர்பில் பிழையான விடயங்களை காட்ட அவர் முயற்சிக்கின்றார். பாராளுமன்றத்தில் யாரும் இப்படி பேசக்கூடாது என கூற முற்படுகிறார். அப்படியானால் நாம் எதனை பேச முடியும், எதனை பேசக்கூடாது என்பது தொடர்பில் முன்னரே அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார்.
சஹரானின் குண்டுகள் சத்தோசா வாகனங்களில் கடத்தப்பட்டனவா? விசாரணையை நடத்த கோரும் ரிஷாட் எம்பி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்காக சத்தோசா நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனங்களூடாக குண்டுகள் கடத்தப்பட்டதாக ஆளும் தரப்பு அமைச்சர் ஒருவர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன முன்வைத்த விசேட கூற்றை தொடர்ந்தே ரிஷாட் பதியுதீன் இவ்வாறு வலியுறுத்தியிருந்தார். ரிஷாட் பதியுதீன் மேலும் கூறுகையில் சத்தோசாவின் நட்பெயரை பாதுகாக்க வேண்டும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன கூறியிருந்தார். அதனை வரவேற்கிறோம். ஆனால் சத்தோச நிறுவனத்தின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைச்சர் ஒருவர் சஹரானின் குண்டுகள் சத்தோச வாகனங்களின் ஊடாகத்தான் கொண்டு செல்லப்பட்டதாக ஊடகங்களில் பெரும் பிரசாரங்களை மேற்கொண்டிருந்தார். சஹரான் சத்தோச வாகனங்களின் ஊடாகத்தான் குண்டுகளை கடத்தினாரா என்பதை இந்த அதிஉயர் சபைக்கு வர்த்தக அமைச்சர் என்ற ரீதியில் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதற்கு வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன பதிலளிக்கையில் இந்த விடயம் தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையோரின் சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படும். சரத் வீரசேகர. அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் விசாரணை அறிக்கை, அரச புலனாய்வுத்துறையின் அறிக்கை, போலீசாரின் அறிக்கை, ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கை, வெளிநாட்டு புலனாய்வுத்துறையின் விசாரணை அறிக்கை மற்றும் ஏனைய அறிக்கைகளின் பிரகாரம்தான் நௌஃபர் மௌலவியே பிரதான சூத்திரதாரி என அறிவித்து உள்ளேன். இவர் பிரதான சூத்திரதாரி இல்லை என கூறுபவர்கள் அதற்கான சாட்சியங்கள் இருந்தால் ஒப்படைக்கலாம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். இதனிடையே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் தொடர்புடைய அனைவரினதும் சொத்துக்களும் அரசுடைமையாக்கப்படும். அவ்வாறு அரசுடைமையாக்கப்படும் சொத்துக்கள் ஊடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேலதிக இழப்பீடுகள் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே 2015ஆம் ஆண்டுக்கு முன்னர் சஹரான் தரப்பினருக்கு அரசினூடாக எந்த சம்பளங்களும் வழங்கப்படவில்லை. அவ்வாறு வழங்கியதாக ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் அதனை சமர்ப்பிக்குமாறும் அமைச்சர் கோரினார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலான இறுதி நாள் விவாதத்தில் பதிலளித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் 276 பேர் உயிரிழந்திருந்தனர், 500க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருந்தனர். இவர்கள் அனைவரும் தமக்கு நீதி கிடைக்கும் வரை காத்திருக்கின்றனர். இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல்களுக்கு காரணமானவர்கள் யார்? தாக்குதல்களுக்கான நிதி எவ்வாறு கிடைக்கப்பெற்றது? தாக்குதல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டிருந்த விசாரணைகள் மற்றும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையினூடாக தெளிவாக தெரிவிக்கிறது. எத்தகைய சவால்கள் வந்தாலும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் எத்தகைய பதவி நிலையை வகித்தாலும் தூதரகம் குற்றவாளிகள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும். ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவு செய்யப்பட்ட பின்னர் தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகள் மிகவும் வினைதிறன் மிக்க விதத்தில் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. பயங்கரவாத தடுப்பு பிரிவு, சிஐடி மற்றும் போலீசாரினால் இந்த தாக்குதல்களுடன் தொடர்புடைய 108 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 75 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ள 54 பேரில் 50 பேரை நாட்டுக்கு அழைத்து வந்துள்ளோம் என்பதுடன் அவர்களிடம் மேலதிக விசாரணைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. தாக்குதலுடன் நேரடியாக தொடர்புபட்டுள்ள 32 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான ஆவணங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. சட்டமா அதிபருக்கு இந்த ஆவணங்களுடன் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையும் கிடைத்துள்ளதால் 32 பேருக்கும் எதிராக வழக்குகளை தாக்கல் செய்ய அவர் இரவு பகலாக செயற்பட்டு வருகிறார். அதன் காரணமாக வழக்கு தாக்கல் செய்ய தாமதம் ஏற்படுவதாக ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைப்பது நீதியானது அல்ல. தற்போது இந்த விடயம் சட்டமா அதிபர் கையில் தான் உள்ளது. ஆகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுவது மாத்திரமின்றி தொடர்புடைய அனைவரினதும் சொத்துக்களும் அரசுடைமையாக்கப்படும். அவ்வாறு பெற்றுக்கொள்ளப்படும் சொத்துக்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மேலதிக இழப்பீடுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மணிவண்ணன் கைது குறித்து அமெரிக்கா ஆழ்ந்த கவலை. அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவர் அலைனா டெப்ளிட்ஸுடைய ட்விட்டர் பக்கத்தை புகைப்படமாக எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். சட்டத்தரணி மணிவண்ணன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளமை கவலை அளிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்ளிட்ஸ் நேற்று வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ் மாநகர சபையின் முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் யாழ் மாநகர காவல் படையை உருவாக்கியமை மற்றும் சீருடை வடிவமைப்பு குறித்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அலைனா, எல்லோருடைய அடிப்படை சுதந்திரத்தையும் பாதுகாக்கும் அதேவேளை பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுவதற்கு நீதித்துறை பாதுகாப்புடன் கூடிய வலுவான சட்ட விதிமுறைகளை கொண்டிருப்பது சிறந்த வழியாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவைதான் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய முற்பக்க செய்திகள். அதில் மிக குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மேலும் 24 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை நேற்று வெள்ளிக்கிழமை கண்டறியப்பட்டது. வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார் என்ற செய்தியும், திருநெல்வேலி பொதுச்சந்தை கடை தொகுதி கோவிட் பாதிப்பற்றவர்கள் நாளை முதல் கடைகளை திறக்க முடியும். திருநெல்வேலி பொதுச்சந்தை மற்றும் கடை தொகுதியில் உள்ள கடைகளின் உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்களில் COVID-19 நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இனம் காணப்பட்ட கடைகள் தவிர்ந்த ஏனைய கடைகளை நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை தொடக்கம் மீள திறக்க அனுமதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் விடுத்திருந்தார். இது தவிர மிக குறிப்பாக தினக்குரல் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகள் சில காணப்படுகிறது. அவற்றில் மரக்கறி பழங்கள் வீண் விரயம், வருடாந்தம் நாட்டிற்கு 20 பில்லியன் ரூபாய் நஷ்டம் என்று ஒரு செய்தி. 2015ஆம் ஆண்டு தேசிய கணக்காய்வு அலுவலகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்வு அமைய மரக்கறி மற்றும் பழங்களின் அறுவடையில் 2,70,000 மெட்ரிக் டன் வீண் விரயமாவதுடன் இதனால் நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏறத்தாழ 20 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திஸ்ஸவிதாரண தலைமையில் நடைபெற்ற அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு, அதாவது கோப் குழுவில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை இலங்கையில் மரக்கறி மற்றும் பழங்களின் அறுவடைக்கு பின்னரான பாதிப்பு 30 தொடக்கம் 40% என்பதும் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது இலங்கையில் மரக்கறி மற்றும் பழங்களின் அறுவடைக்கு பின்னரான பாதிப்பை குறைப்பது மற்றும் நியாயமான விலைக்கு அவற்றை விற்பனை செய்வதில் அரசாங்க நிறுவனங்களின் தலையீடுகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட செயலாற்று அறிக்கை அரசாங்க கணக்குகள் குழுவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்கண்ட விடயங்கள் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் நுகர்வோருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் பாரிய பிரச்சனையாக காணப்படும் இடைத்தரகர்களால் அதிக லாபம் ஈட்டப்படுவதை தடுப்பதற்கும் மரக்கறி மற்றும் பழங்களின் அறுவடைக்கு பின்னர் ஏற்படும் பாதிப்பை குறைத்து நியாயமான விலையை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பது தொடர்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தவிர இந்த உட்பக்க செய்திகளில் இளவரசர் பிலிப் 99வது வயதில் காலமானார், பக்கிங்ஹாம் மாளிகை அறிவிப்பு, பாராளுமன்ற உறுப்பினராக அஜித் மானப்பெரும சத்திய பிரமாணம், ரஞ்சன் ராமநாயக்கவினுடைய உறுப்புரிமை இல்லாமல் செய்யப்பட்டதை தொடர்ந்து மணிவண்ணன் கைது அனைத்து தமிழ் மக்களுக்கான எச்சரிக்கை, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கந்தை அருந்தவாளனுடைய செய்தியை புகைப்படத்தை தாங்கிய செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான பிரதான செய்திகளாக அமைந்திருக்கிறது. உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள எமது டான் செய்திகள் அலைவரிசையை பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைந்திருக்கட்டும். நன்றி, வணக்கம்.